ஓம் ஸ்ரீ வராகிதாயே கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை தான் இப்போது இந்த வராகி அம்மா உன்கிட்ட கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அதிசயமும் அற்புதமும் இன்று இரவுக்குள்ள உன் வாழ்க்கையில நடக்கும். இனி எல்லாமே அதுக்கு பிறகு நீ நினைச்சபடி நல்லபடியாக நடந்து முடியும். மனிதன் வாழக்கூடிய இந்த குறுகிய காலத்துல மரணம் நிச்சயம் என தெரிந்த பிறகும் எதுக்காக தான் ஆணவத்திலையும் ஆசையிலையும் ஆடுறான்னு தெரியல. நான் எவ்வளவோ எல்லாருக்கும் நல்லதை எடுத்து சொல்றேன். உண்மையின் பக்கம்தான் இந்த வராகி அம்மா துணை நிற்பேன்னு தெரிஞ்சும் கூட மனிதன் இப்படி ஆணவத்தில் ஆடுவதும் அடுத்தவனுக்கு எதிராக சதி செய்வதும் ஏமாற்றி பிழைப்பதும் துரோகம் செய்வதையும் என்னால எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? உண்மையான வழியில நீ நடந்தினா, நேர்மையான வழியில நீ உழைச்சினா, நிச்சயமாக சரியான நேரத்துல உனக்கான சரியானதை நான் நடத்தி முடிப்பேன்னு சொன்னபடிதான் இப்போது கோடானு கோடி கோடிகளில் ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கு நல்லது செய்யறதுக்காக உன்னை தேடி வந்தேன். எப்பவுமே அடுத்து என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு பயந்து பயந்து வாழாத. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என துணிவோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை வாழப்பாரு. உனக்கு துணையா இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது எந்த முயற்சியிலிருந்தும் நீ பின்வாங்க யோசிக்காதே என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் முயற்சி செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் முதல்ல. ஆனா நீ தொடர்ந்து அதை செய்யும் போது அது உனக்கு பழக்கமாகவும் சுலபமாகவும் மாறிவிடும். அப்படி நீ கஷ்டப்படும் போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுமான்னு யோசிக்கும் போதும் நீ பட்ட அவமானங்களையும் நீ பட்ட கஷ்டங்களையும் நினைச்சுக்கோ. அதுவே உன் மனசுக்குள்ள புது உத்வேகத்தையும் தைரியத்தையும் கொடுத்து எப்படியாவது நீ வெற்றி பெற வரைக்கும் உன்னை வெற்றியின் உச்சத்திற்கே அழைத்து கூட்டிக் கொண்டு போய்விடுமேன் செல்லமே. நீ ஒருபோதும் யார் மனசும் காயப்படும்படி பேசிடக்கூடாதுன்னு எதுக்காக தெரியுமா சொல்றேன்? அவங்களுக்கு கீழே விழுந்து அடிபட்டாலும் அல்லது அடிச்சிட்டா கூட அந்த காயம் மாறி போயிடும். ஆனா நீ அவசரப்பட்டு ஒருவர் மனம் காயப்படும்படி பேசிவிட்டால் அதை அவர்களுடைய மனம் மறக்காது என் செல்லமே. அதனாலதான் யார் மனசும் வருத்தப்படும்படி பேசாத, நல்ல வார்த்தைகளை பேசுன்னு சொல்றேன். காத்திருக்க கற்றுக்கொள்ள நீ தயாராயிட்டினா நிஜமாகவே உனக்கானதை நிச்சயமாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். அதை விட்டுட்டு நான் நினைச்சது உடனே நடந்துடணும்னு அவசரப்பட்டினா அதன் மூலமாக நிம்மதிதான் தொலையுமே தவிர நன்மைகள் எதுவும் நடக்காது என் செல்லமே. கொஞ்சம் பொறுத்திரு. உனக்கான நல்லதை நீ நினைச்சது போல உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். அதற்குள்ளாகவே பிடிவாதப்பட்டு எனக்கு உடனே வேணும்னு அவசரப்படுறதோ அல்லது நான் இவங்க முன்னாடி இப்படிதான் நடந்துக்குவேன்னு வரட்டு கௌரவத்தோடும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டாம். சொல்றதுதான் சரி, நான் இதை தான் செய்வேன்னு பிடிவாதம் பிடிச்சு தேவையில்லாம வீண் கௌரவம் வரட்டு கௌரவத்தோட நடந்துக்கிட்டீங்கன்னா உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் உண்மையான அன்புள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. என்னவே இப்படி நடந்துக்கிறான்னு யோசிச்சுட்டு சரி நமக்கு தேவை இருக்கிற வரைக்கும் இவங்க கூட இருக்கலாம்னு அவர்களுடைய தேவை முடிந்த பிறகு உன்னை சற்றும் யோசிக்காமல் தூக்கி தூரமா போட்டுட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தானே பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் இல்லாம எல்லார்கிட்டையும் எளிமையாக அன்பாக பேசுன்னு சொல்றேன். எந்த ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு முன்பாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும். ஒரு அழகான பொறுமை இப்போது உன் வாழ்க்கையில தேவைப்படுது. நீ பொறுமையோட காத்திரு. இனி நடக்க போறதையும் கிடைக்க போறதையும் உனக்கான நன்மையாக இந்த வராகி அம்மா நான் செஞ்சு முடிப்பேன். அறிவாளிகள் எப்போதுமே சரியான விஷயத்தை முறையாக அளவா பேசுவாங்க. ஆனா முட்டாள்கள் என்பது எதையாவது ஒன்ன விவாதிக்கணும், எதையாவது சொல்லணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்ன சம்பந்தமே இல்லாம பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி முட்டாள்களுடன் நீ விவாதிப்பென்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? உன் கன்னத்திலே ஒரு கொசு வந்து உக்காந்துடுச்சுன்னா அந்த கொசுவை அடிக்கிறேன்னு நீ அடிக்கும்போது கொசு மாட்டுதோ இல்லையோ உன் கன்னத்தில் நிச்சயமாக அறை விழுகும் தானே. அது போலதான் அறிவாளிகளோட பேச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது எந்த விதத்திலையும் உன்னை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ செய்யாது. ஆனால் அறிவில்லாதவர்கள் பேசும்போது அது நிச்சயம் உனக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களையும் பொறுமையாக இரு. வாழ்க்கையில நீ உயர்ந்தே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு வலுவான நோக்கத்தோடு இருக்கும்போது உன்னை ஒருபோதும் கீழே விழுக நான் விட்டுட மாட்டேன். உன்னை பெத்தவங்க அவங்க கஷ்டப்பட்டதையெல்லாம் கதை கதையா சொல்லும்போது உனக்கு அது கொஞ்சம் கூட பெருசா தெரியாது. ஆனா நீ அவங்க வயசு வரும்போது நீ அந்த வாழ்க்கையை வாழும்போதுதான் அவர்கள் சொன்னது கதை இல்ல,
வாழ்க்கைக்கான பாடத்தை தான் உனக்கு அவ்வளவு சுலபமா சொல்லி கொடுத்தாங்கன்னு புரிய வரும். பெற்றவர்களும் பெரியவர்களும் எதை சொன்னாலும் அதுல உனக்கு எது எந்த இடத்துல பயன்படுன்றதை யோசிச்சு உன் வாழ்க்கைக்காக அதை பயன்படுத்திக்கிட்டீன்னா நீ அவர்களைப் போல நாளடைவில் கஷ்டப்பட மாட்டாய் என் செல்லமே. திறமைங்கிறத உனக்குள்ள நான் நிறைய கொடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவு திறமைகளையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டு அடக்கத்தோடும் பொறுமையோடும் வாழ ஆரம்பிச்சினா புகழ் என்பது தானாக உன்னை தேடி வரும். மனிதர்கள் உனக்கு செய்யக்கூடிய உதவிகளை மறக்காமல் நன்றி உணர்ச்சியோட நீ இருந்தீனா அதற்கான நன்மைகளை நான் கொடுப்பேன். அகம்பாவம் வேண்டாம் என் செல்லமே. அகம்பாவமும் ஆணவமும் கொண்டு வாழும் மனிதர்கள் நிச்சயமாக அதன் காரணமாகவே அழிந்து போவார்கள். உன்னுடைய அன்பை உணர முடியாத மனிதர்களிடம் நீ பேசுவதை விட பேசாமல் இருந்து விடுவதே நல்லதுதான். ஏன்னா உன்னுடைய அன்பும் பாசமும் அக்கறையும் புரியாத மனிதர்களுக்கு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் புரிய போறதில்ல. அவங்க கிட்ட பேசி உனக்கு எந்த நல்லதும் நடக்காது என் செல்லமே. எதை செய்ய வந்தார்களோ அதைத்தான் இங்கு எல்லா மனிதர்களும் செய்ய வேண்டும் என்பது அவர்களின் விதியாக இருக்கு. நீ போய் இதுல எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனிதரும் பிறக்கும் போதே அவரவர்கள் அவர்களுடைய வாழ்நாள்ல இதைதான் செய்வாங்க, இப்படிதான் அவர்களுடைய பிறப்பும் இறப்பும் இருக்கும், இந்த வயசுல அவங்களுக்கு இது நடக்கும்னு எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட கணிக்கப்பட்ட ஒன்று. அவரவர்களின் முன்ஜென்ம கர்ம வினைகளை கழிப்பதற்காக தானே இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவங்க செய்யறது இது தவறு அது தவறுன்னு நீயாக போய் அவர்கள் குணத்தையும் செயலையும் மாற்றி அமைக்க முடியாது. அதுக்கு பதிலா கொஞ்சம் தூரமா இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். வந்த பாசமாச்சே சொந்த உறவுகளாச்சே நினைச்சு உள்ள போய் அறிவுரை சொல்றேன் நீ போனினா நீ பொறாமப்பட்டு சொல்ற, நீ வேணும்னே சொல்ற, நீ சுயநலத்தோட சொல்ற, அவங்கள அழிக்கிறதுக்காக சொல்றன்னு தேவையில்லாமல் கெட்ட பெயர் உனக்குதான் வருமேன் செல்லமே. யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு. அறிவுரை சொல்ல போறேன்னு உதவி செய்ய போறேன்னு நீ கெட்ட பேர் வாங்கிக்க வேணாம். உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாகவோ பெற்ற குழந்தைகளாகவோ பேரன் பேத்திகளாகவோ இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் பிறக்கும் போதே ஒரு சில குணநலன்களோடு பிறந்திருப்பார்கள். அதை ஒருபோதும் யாராலும் மாற்ற முடியாது என் செல்லமே. உண்மையிலேயே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எதிரியிடம் தோற்றுபவர்களை விட நிழல் போல கூடவே இருந்து நல்லவன்னு நம்பிய மனிதன் செய்த துரோகத்தால் ஏமாந்து போனவர்களும் தோற்றவர்களும் தான் அதிகம். எதிரில இருக்கவன்ட்ட கூட நீ எதிரியாச்சேன்னு கவனமா நடந்துக்குவ. ஆனா அவன் கூட இருக்கிறவங்கள முழுசா நம்பினா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவர்கள் துரோகம் செய்து உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் மனிதர்களின் மனதை புரிந்து நடந்து கொள்ள சொல்றேன். இந்த உலகத்துல உண்மை என்பது யாரிடமும் ஒரு மருந்துக்கு கூட இல்ல. எல்லாருமே தேவைன்னா உடனுக்குடனே பொய் சொல்லி சமாளிச்சு தாண்டி போயிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய மனிதருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு நாடகமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரவர்கள் தேவைக்காக மட்டும்தான் அவரவர்கள் நடிக்கிறார்களே தவிர அடுத்தவர்களுடைய வாழ்க்கை என்னன்றத யாருமே இங்கு யோசிக்கிறது கிடையாது. நீயும் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு வாழ தயாராகு. அவங்க இப்படி இவங்க அப்படின்னு யாரையும் எதையும் நீ கருத்தில் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. சிடுமுஞ்சிக்காரர்களும் கோபக்காரர்களும் பிறக்கும் போதே அப்படி பிறக்கல. இங்க உள்ள மனிதர்கள் அவர்களை சுற்றி இருக்க மனிதர்கள் சுயநலமா நடந்துகிட்டதுனாலையும் தேவையில்லாம காசு இருக்கிறவங்களுக்கு போய் ஆதரவா பேசி சொம்பு தூக்குனதுனாலும் தான் அவங்க இப்படி கோபக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். எல்லா மனிதரும் பிறக்கும் போது நல்லவங்க தான். அன்னையின் வளர்ப்பில் அனைவரும் நல்ல குழந்தைகள் தானே. வளரும்போது அவர்களது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தான் அவர்களை இப்படி கெட்டவர்களாகவும் கோபக்காரர்களாகவும் மாற்றி இருக்குது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நீயும் கொஞ்சம் கவனத்தோடு விழிப்புணர்வோடு இருந்தாதான் இந்த தேவையில்லாத தீய குணங்கள் உன்னை நெருங்காமல் இருக்கும். ஓம் வராகி.